அமித்ஷா போட்டியிடக்கூடிய காந்தி நகர் தொகுதியிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ, இந்த சுயேட்சை வேட்பாளர் அந்த வீடியோவில் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அவருக்கு பின்னாடி தந்தை பெரியார், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், பகத்சிங் போன்ற மகத்தான அறிஞர்களுடைய மகத்தான தலைவர்களுடைய புகைப்படங்கள் அணிவகுத்து நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? நான் அமித்ஷாவை எதிர்த்து காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடுகிறேன், ஆனால் என்னுடைய மனுவை வாபஸ் பெறுவதற்காக மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். குஜராத்தில் அமித்ஷா போட்டியிடக்கூடிய தொகுதி காந்தி நகர். இந்த காந்தி நகரில் அமித்ஷாவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதை முதலில் பாருங்கள். सभी देशवासियों को ठाकुर जितल सिंह चौहान का कोटि कोटि प्रणाम। साथियों, मैं गुजरात के गांधीनगर लोकसभा से नामांकन किया था अखिल भारतीय परिवार पार्टी से। मुझसे जबरदस्ती फॉर्म वापस दिलवाया जा रहा है, मुझे हाईजैक कर लिया गया है। अमित शाह साहब के लोगों ने मुझे हाईजैक कर लिया है। हो सकता है हमारी मौत भी हो जाए, मुझे मार भी दिया जाए, कुछ भी हो सकता है हमारे साथ। मैं देशवासियों से अपील करता हूं, इस देश को बचा लो, ये देश खतरे में है, ये देश खतरे में है। देश के लोगों से अपील कर रहा हूं, देश को बचा लो। और इस वीडियो को इतना शेयर करो पूरे भारत में फैल जाए। அமித்ஷா போட்டியிடக்கூடிய காந்தி நகர் தொகுதியிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ, இந்த சுயேட்சை வேட்பாளர் அந்த வீடியோவில் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அவருக்கு பின்னாடி தந்தை பெரியார், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், பகத்சிங் போன்ற மகத்தான அறிஞர்களுடைய மகத்தான தலைவர்களுடைய புகைப்படங்கள் அணிவகுத்து நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? நான் அமித்ஷாவை எதிர்த்து காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடுகிறேன், ஆனால் என்னுடைய மனுவை வாபஸ் பெறுவதற்காக சங்க பரிவாரங்கள் என்னை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். என்னை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் கடத்தப்படலாம், என்னை கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற பதிவுதான் அவர் பேசியிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் சமீபத்தில் குஜராத்ல நடந்தது. எங்க? குஜராத்ல சூரத்ல பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்னரே அங்கே போட்டியாளராக அறிவிக்கப்பட்ட பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட நிகழ்வு இந்தியாவையே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்பது நமக்கு தெரியும். அதன் பிறகு அந்த பாஜகவுடைய வேட்பாளர் பேசியதுதான் இன்னும் ரொம்ப பயத்தை கொடுக்குது நமக்கு. அதாவது அங்கு தேர்தலில் இவர் வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன அப்படி தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படின்னா, இவர் கூட போட்டியாளராக இறங்கியவர்கள் பல பேர் அவர்கள் மனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க, வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பு மனுவில் பிழை இருந்தது, அதனால காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் போட்டியிட முடியாது, தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். மற்றவர்கள் எல்லாம் வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்கள் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு. அதில் பகுஜன் சமாஜ் கட்சியும் இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்கள் இங்கே சுயேட்சையாக போட்டியிட்டவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணோம்னா மோடியும் அமித்ஷாவும் இவர்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்கிறது இவருக்கு நல்லா தெரியும் இல்லையா? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய எம்எல்ஏக்களை, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை எப்படி கன்வின்ஸ் செய்தார்கள், பல்வேறு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதல்வர்களை எப்படி கன்வின்ஸ் செய்து பிஜேபியில கொண்டு வந்தாங்க. எல்லாம் பணம் தான், அதிகாரம் தான் இல்லையா? அதே மாதிரி இந்த சூரத் தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்த பல்வேறு சுயேட்சை வேட்பாளர்களை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க சொல்றதை அவங்க கேட்டுக்கிட்டாங்க.
அதனால நான் அந்த இடத்துல வெற்றி பெற்றேன். இதே ஃபார்முலாவை நாங்க இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் செய்யலான் இருக்கிறோம் அப்படின்னு அவர் ரொம்ப துணிச்சலா சர்வசாதாரணமாக அவர் பேசுறாரு. நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா, 5 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மோடி மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கிற ஒண்ணே இருக்காது அப்படிங்கிறதான். அதற்கான எல்லாவற்றையும் இவர்கள் செய்து விட்டார்கள். அதற்கான முதற்கட்ட வேலைகள் எல்லாம் முன்னாடியே செஞ்சுட்டாங்க. அவங்க நீங்க தேர்தல் இருக்க போறதில்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்ப நீங்க ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். உத்தரப்பிரதேச தமிழ்நாட்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்க. தமிழ்நாட்டில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைக்க போறாங்க. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகள் மறுவரையறை செய்ய போறாங்க. அதனுடைய அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு சாதகமான உத்தரப்பிரதேசத்துல தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும், தமிழ்நாட்டில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும். அப்ப மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் தீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் திரைமுறைகள். இது போதா குறைக்கு இப்ப என்னன்னா எப்படியும் 400ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தனியா 370, கூட்டணியோட 400ன்னு சொல்றாங்க. இப்ப 370ன்னு சொல்ற நம்பர் போக ஒரு 250 கூட கிடைக்காது அப்படிங்கிற நிலைமை மோடிக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த நேரத்துல என்னென்ன பித்தலாட்டங்களை செய்து வெற்றி பெற முடியுமோ நான் சொல்றேன். வேட்புமனு தாக்கல்ல பிழை அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மேல அது இயற்கையா நடக்கிற விஷயம், இயல்பா நடக்கிற விஷயம். இப்ப தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட வேட்புமனு தாக்கல்ல கூட பிழை இருந்ததாக சொல்லப்பட்டது இல்லையா. அது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட டேட்டுக்கு பிறகுதான் அது சரி பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ராஜீவ் சந்திரசேகர் அப்படின்ற பாஜகவுடைய வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏசியானெட் சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊடகத்தினுடைய ஓனர் விலைக்கு வாங்கியிருக்கான். அந்த ஆளு வேட்புமனுல தன்னுடைய வருமானம்ங்கிறது எவ்வளவு போட்டிருந்தான் தெரியுமா? 850 ரூபா. அதாவது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்களை ஒரு ஆள் அந்த ராஜீவ் சந்திரசேகர் அப்படிங்கிறாள். அவருடைய வருமானம் ஒன்று போட்டிருந்தது சில 1000 ரூபாய். என்னங்க இது? இந்த அமித்ஷா வேட்புமனு தாக்கல் சொன்னது எனக்கு சொந்த காரு கூட கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்திய மக்கள் சிரிக்க தடை செய்வாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தேர்தல். அப்ப இந்த தேர்தல் முறையே மாற்றி தங்களுக்கு சாதகமாக என்ன வேணாலும் நாங்க செய்வோம், எங்க கையில அதிகாரம் இருக்கு, எங்க கையில தான் தேர்தல் ஆணையம் இருக்கு, தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நாங்க கையில வச்சிருக்கிறோம், நீங்க எல்லாம் கேட்கறதுக்கு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சூரத்தில் நடந்த அதே ஃபார்முலாவை இந்தியாவுடைய எல்லா பகுதிகளிலையும் நாங்க முடிஞ்சா கொண்டு வருவோம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இவன் மீது நான் என்ன சொல்றேன்னா, நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தன்னிச்சையாக இந்த உச்ச நீதிமன்றம் இவன் மீது வழக்கு பதிவு செய்யணும். இப்படியேவோ அப்படி பேசலாம், உன்னுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஏன்னா இப்படி ஒருத்தன் நாங்க கன்வின்ஸ் பண்ணோம், அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதனால நாங்க வெற்றி பெற்றோம், இதே ஃபார்முலாவை நாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் போய் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் போது இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை அல்லவா? இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை சர்வசாதாரணமாக அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் பேசும்போது அதை நீதிமன்றமே தன்னிச்சையான வழக்கா எடுத்து அவனை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, அவனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய, அவனுடைய வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதை உச்ச நீதிமன்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய இது. நான் என்ன சொல்றேன்னா, மொத்தத்துல இவங்களுக்கு பெரிய பதட்டம் இவங்களுக்கு வந்துருச்சு. அதாவது இப்போ தோத்துட்டோம் அப்படின்னா சிக்கல் தான். ஏன்னா பெரும்பாலானவர்கள் சிறையில் இருக்க வேண்டியதுதான், பெரும்பாலான பாஜக தலைவர்கள் சிறையில் இருக்க வேண்டியதுதான். அது நல்லா தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு என்னன்னா போய் ஒவ்வொரு இடத்துலயா போய் பிளவாத அரசியல் பேசுறது, இந்த தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்கிறது. இப்ப மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடிகளை கையேற்றம் பண்றாங்க இல்லையா. நேற்றை கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேரளாவில் தேர்தல் நடந்துக்கிறது. கேரளாவில் பல இடங்கள்ல அந்த ஒரு மாநிலம் தான் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காத மாநிலம். ஆனா அங்க பாஜக ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா பணம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு காலையிலேருந்தே ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. பாஜக அங்க பல்வேறு இடங்கள்ல பணம் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு. அப்ப நேர்மையான வழியில போராடி வெற்றி பெறுவது தானே சரியா இருக்க முடியும். இவங்க எந்த தேர்தலில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க? இப்ப எல்லா தேர்தலையும் இவங்க மோசமான விஷயங்களை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவது, இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, இதுதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.